விஷயங்கள் தெரியும். இதை மற்றவங்களுக்கு நான் பகிரும்பொழுது, உங்களுக்குள் பகிரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த நம்பிக்கையானது, சுயநம்பிக்கையானது தொடர்ச்சியாக நேர்மறையாக நிற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த தியானம் உங்களை அழைச்சிட்டு போகும். மீண்டும் மீண்டும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ செவனேன்னு இருன்னு அந்த காலத்து கிராமத்தில் சொல்லுவாங்க. இந்த செவனேன்னு இருக்கிறது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவம்போக்கு சித்தம்போக்குன்னுவாங்க. சித்தம்போக்குன்றது உங்களுடைய எண்ணம் போகக்கூடிய வழி. அது அந்த கடவுளை நோக்கி, அதுக்கு சிவன் சொல்கிறீங்களோ விஷ்ணுன்னு சொல்கிறீங்களோ, எந்த மதம் எந்த இனம் எந்த ஜாதின்றது முக்கியம் இல்லை, அந்த ஒரு கடவுள் சக்தியுடன் ஒன்றி இருக்கக்கூடிய அந்த தியானத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க. உங்களுடைய இந்த நார்மலாக இந்த வயோதிகள்ன்ற பேர் நான் ஒத்துக்கிறதே இல்லை. அதுக்கு நார்மலாக ஒரு மகிழ்ச்சி இல்லம்னு பேர் வச்சுக்கலாம், இல்லை ஒரு தபோவனம்னு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக இந்த வயோதிகம் சொல்லும்போது நம்மளுக்கு வயசாயிடுச்சுன்ற எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இது ஒரு மகிழ்ச்சி இல்லம், இது ஒரு தபோவனம். கடவுளை நோக்கி எப்பொழுதும் நான் ஒரு தவம் செய்யக்கூடிய வனத்தில் இருக்கிறேன்றது தபோவனம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் உங்களுடைய இந்த காலகட்டமானது. தொடர்ச்சியாக நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆன்மீக பலத்தினுடனும் நம்பிக்கையுடனும் பற்றுறுதி தொடர்ச்சியாக வளரக்கூடிய நிலைமையில் இருக்கணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.